பயங்கரவாதி ஒருவரின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை அலுவலர்கள் பங்கேற்றது தொடர்பான தகவலுக்கு அந்நாட்டு ராணுவம் புதிய விளக்கம் அளித்து உள்ளது. காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மறுபடியாக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் கொல்லப்பட்ட நபர்களின் உடல்கள் பாகிஸ்தான் தேசிய கொடியால் சுற்றப்பட்டு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. இந்த இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவம், காவல்துறையின் மூத்த அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்தனர். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியான நிலையில் பாகிஸ்தானின் தீவிரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு குறித்து பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்திய ராணுவ தாக்குதலில் பலியான ஹபீஸ் அப்துல் ரவுப் கடந்த 1999 ஆண்டு முதல் லக்சர்-இ-தொய்பா அமைப்பின் உறுப்பினராகவும் தடை செய்யப்பட்ட பாலா-இ-இன்சானியாத் அறக்கட்டளையின் தலைவராகவும் இருந்து வருகிறார். இவர் கடந்த 2008 ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சைத்தின் நெருங்கிய கூட்டாளி எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹபீஸ் அப்துல் ரவுப் சாதாரண மனிதர்தானே தவிர பயங்கரவாதி ஒன்றும் அல்ல என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தானில் பொது சேவைகள் அலுவலர் அகமத் ஷெரீப் சௌத்ரி, உயிரிழந்த ஹபீஸ் அப்துல் ரவுப் குடும்ப விவரங்கள் அனைத்தையும் ஊடகங்களிடம் காட்டினார். அப்துல் ரவுப்புக்கு 3 மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருப்பதாகவும் குறிப்பிட்ட பாகிஸ்தான் அலுவலர் பயங்கரவாதி என பாராட்டப்படும் தகவலை திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.